ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது எடுத்தாலும் சரி, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பேன் கார்டு எதாவது எடுக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் போய் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ கடையில் போய் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 80, 70 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து 70, 80க்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துல 100 கூட எடுப்பாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டேன் 100 கூட எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே போய் எடுக்கும் போது 80, 100 கேட்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 80னா 40 ரூபீஸ் நீங்கள் கொடுத்தா போதும், 100னா நீங்கள் 50 ரூபீஸ் கொடுத்தா போதும். ஸோ பாதி ரேட் தான் வாங்குவாங்க. நீங்கள் கால்வாசி கூட வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வாங்குவாங்க. ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டா போதும். நீங்கள் கடையில் போய் இதை கொடுத்து அவங்க பிரிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ கடையில் போய் நீங்கள் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. இதே உங்கள் வீட்டில் பிரிண்டர் இருந்துச்சுன்னா இன்னும் வேலை மிச்சம், நீங்கள் வெளியே போகிறத வீட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்கிட்ட ஃபோட்டோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது ப்ரோ, எப்படி ப்ரோ குவாலிட்டி வந்து கூட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ட்ரிக் நான் வந்து வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவோ, ஆல் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். எல்லா சைஸுமான ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். எல்லா சைஸும் அந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது போக ஃபோட்டோ குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி கூட்டுறது, நல்ல கிளியராக இருக்கும் ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் நான் எப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை பார்த்தா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு ஆப் தேவை. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 6 MB 7 MB தான், ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போனால் ஒரு சில கேலரி அளவு கேட்பாங்க, அதில் அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோட்டோ, மை ஃபோட்டோஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் கைட், ஹெல்ப் அண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி 4 இருக்கும். என்ன அப்புறம் ஒன்றுமே பொருள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். நியூ ஃபோட்டோ அப்படின்றத கொடுங்க. கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் ஓன் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரீவியஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சர்ச்சில் போய்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு அப்படின்னு போடுங்க, இந்தியா. ஸோ இதில் ஆல் கண்ட்ரியில் என்னென்ன சைஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்தியான்னு போட்டுட்டு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். சூஸ் யுவர் கண்ட்ரி. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இந்தியாவிலே பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்கள். இந்தியா ஸ்டாம்ப் சைஸு, இந்தியா பான் கார்டு சைஸு, இந்தியா FRRO, ஸோ அதெல்லாம் என்ன சரியாக தெரில, இந்தியா விசா, OCI பாஸ்போர்ட், அப்புறம் வந்து இந்தியா பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. இந்தியா ஸ்டாம்ப் சைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் தெரிஞ்சதான். இந்தியா பாஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது வந்து தான் நிறைய பேர் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாம்ப் சைஸ்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ப்ராசஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300 dpi, 450 dpi, 600 dpi இருக்குது. ஸோ இதில் நீங்கள் 300 வச்சுக்கோங்க, அதான் கரெக்டான ஒரு ரெசல்யூஷன். அது கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா எடுத்து நீங்கள் உடனே கிரியேட் பண்ணதான் எடுத்துக்கலாம். கேலரியில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் ஆட்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ கண்டினியூ வித் ஆட்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆட் ப்ளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆட் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சாஞ்சமே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து அதுவே வச்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த 0 வச்சுக்கலாம், 0 வச்சு தான் கரெக்டாகும். 0லே இருக்குது கரெக்டாக. நீங்கள் வேண்டாமே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேண்டாமே நான் வந்து 0 வச்சுருக்கேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாஸ்போர்ட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணப்போ வந்து திரும்ப வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் பண்ண சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து காட்டும். அந்த நீங்கள் கிராப் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எந்த சைஸுன்றது காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட்டுன்றதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராப் பண்ணணும் கரெக்டாக. ஸோ நீங்கள் வேண்டாமே நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கிராப் அதை பற்றிலாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் கிராப் பண்ணியிருக்கேன். கிராப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் எங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் தான் இந்தியா பாஸ்போர்ட்டு வச்சிருக்கேன். வச்சுட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கிறேன். 300 dpi பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தாச்சு. கிராப் ஃபோட்டோ கொடுத்துட்டு கிராப் பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக வச்சுட்டு கிராப் பண்ணுறதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே நீங்கள் கான்ட்ராஸ்ட்டு, எக்ஸ்போசரு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எல்லாம் கொடுக்க முடியும். நான் வந்து பிரைட்னஸ் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி வேணால் நீங்கள் அண்டு வந்துக்கலாம் திரும்ப. ஸோ அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட்டு இப்போ பாருங்கள், அப்படியே அண்டு நீங்கள் திரும்ப வந்துக்கலாம். ஸோ எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்குது, இதுவே போதும். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நான் என்னதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கேட்கும். ஸோ ஸ்கிப்புன்றதை கொடுத்துக்கோங்க.
இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜ்லேயே இருக்கட்டும். ஸோ நீங்கள் இந்த ஃபைல் சைஸ் வந்து நீங்கள் வந்து குறைக்க வேணாம், லார்ஜ்லேயே இருக்கட்டும். ஸோ இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ சேவ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மல்டிபிள் காப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4x6 inches அப்படின்னு போட்டு 10x15 cm அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கான சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 6/8 காப்பீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் கொடுத்தோன்னா ஒன்று வந்து அப்படியே மைனஸ் ஆகும். இப்போ பாருங்கள் அப்படியே ப்ளஸ் ஆகுதா. ஸோ அந்த மாதிரி 8 ஃபோட்டோ நீங்கள் வந்து வச்சுக்க முடியும், 7 8 நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். கேப்பு பார்த்தீங்கன்னா விடும். ஸோ அந்த கேப் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேப்பு பாருங்கள். ஸோ அது கரெக்டான சைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா PNG JPEG அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா PNGலே இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல, PNGலே இருக்கட்டும். ஸோ கொடுத்த பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோட்டோன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஆப், இந்த ஆப்லேயும் சேவாக இருக்கும், கேலரிலேயும் உங்களுக்கு வந்து சேவாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு கிளியர் அல்ல ப்ரோ, அப்போ கடையில் போய் நான் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் மெயிலும் பண்ணிக்க முடியும், சொல்லி நிறையா பண்ணிக்க முடியும். எனக்கு இது வந்து கிளியராக இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ நான் கடையில் கொடுத்தா எனக்கு ஃபோட்டோ கிளியராகவே இல்லை, என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரெமின் இருக்குது, அந்த அப்புறம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ 19 பார்த்தீங்கன்னா 20 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 20 கிரெடிட்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 ஃபோட்டோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இல்லை என்ஹான்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிராப் பண்ணுறதுனா கிராப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு போதும், எனக்கு இதே கரெக்டாக தான் இருக்குது. நான் கொடுத்து டிக்குன்றதை கொடுத்துட்டேன். கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆடு ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ஆடு பார்த்தா தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவோட கிளியரன்ஸை பாருங்கள். இப்போ ஃபேஸை பாருங்கள். இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டால் தெரியுது இல்லை. இப்போ பாருங்களேன், அந்த கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ டிம்மாக இருக்குன்னு. இப்போ அப்படியே நான் அதை வந்து அப்படியே லைட்டாக ஸ்லைடு பண்ணுறேங்கிட்டு இப்போ பாருங்கள், ஸ்லைட் பண்ணி எப்படி பெருசாக வருது பாருங்களேன். ஸோ நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபேஸே நல்லா பாருங்கள். நீங்கள் இப்படி இருக்க ஃபோட்டோ அப்படி கிளியராக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபோட்டோ எப்படி இருக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து என்ஹான்ஸ் 1 என்ஹான்ஸ் 2ன்னு சொல்லி மேலே இருக்கும். இதில் வந்து 2 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 செலக்ட் பண்ணிட்டு டிக்குன்றதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆடு ப்ளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டுமே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் குவாலிட்டியாக மாற்ற முடியும். அதிலேயே டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் 2 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கு இப்போ ஃபேஸை பாருங்கள், எப்படி இந்த ஃபோட்டோ எப்படி மாறி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும் இந்த கேலரிக்கு. அப்புறம் பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குரோம்குள்ளே போய்க்காங்க, உங்கள்கிட்ட உள்ள ப்ரௌசரில் போய்க்காங்க, கூகுளில் சரி குரோம்னாலும் சரி போயிட்டு சர்ச்சில் போய்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா remove.bg அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. remove.bg அப்படின்னு மட்டும் போடுங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜோட நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளியர் ஆகி வந்துடும். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக ஆப்பில் போய்ட்டு மெதுவாக அதை பண்ணிவிட்டு அதுக்கே ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்படி பண்ணுறதுக்குள்ள இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாஸ்போர்ட் ஃபோட்டோ கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ தான் நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணிக்கணும். ருபீஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ 100 rupees வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 50 rupees இங்கே மட்டும் நீங்கள் கட்டால் போதும். ஸோ மிச்ச காசு வந்து கட்ட தேவை. ஒரு 100னா 50 rupees தான் வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்மளே எடிட் பண்ணி கொண்டு போயிடும். அதோட கம்மியாக கூட வாங்க 30 40 கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரிண்டிங் மட்டும் தான். இதே உங்கள் வீட்டில் பிரிண்டர் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை பற்றி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேண்டது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கும். ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ கமெண்ட் பாக்ஸ் பற்றி கமெண்ட்டே பண்ண மாட்டேன் யாரும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி என்ன மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.